தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, இந்த விமான விபத்தில் 300 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் தற்போது வரை 170 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலானது முன்னதாக கிடைத்திருந்த சூழலில் தற்போது இந்த விமான விபத்தில் 300 பேர் வரை பலியாக இருக்கலாம் என்று குஜராத் போலீசார் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது பற்றி பேசுகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். முன்னதாக இந்த விமானத்தில் பயணித்தவர்களே 242 பேர் தான் அப்படிங்கிற நிலையில 170 பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள் அப்படின்னு நம்ம செய்திகளில் போட்டிருந்தோம். இப்ப 300 பேர் வரை பலியாக இருக்கலாம்னு குஜராத் போலீசார் சொல்றாங்க. இப்ப இந்த 242க்கும் 300க்கும் இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ராஜேஷ்? இந்த விபத்தை பொறுத்தவரையில் நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமில்லாமல் இந்த விமானம் சென்று குடியிருப்பு பகுதியில மோதியது. அந்த குடியிருப்பு சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த மோசமான ஒரு தகவலும் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது. நாம் எளிதாக கற்பனை செய்து பார்க்கலாம். ஒரு விமானம் வேகமாக வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு பெரிய பில்டிங் மீதோ மோதும் போது அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பலரும் உயிரிழக்கக்கூடிய மோசமான நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் முழுமையான எரிபொருள், ஏனென்றால் அந்த விமானம் புறப்பட்டே வெறும் 5 நிமிடம் தான் ஆகின்றது. 11 மணி நேரம் பறப்பதற்கான அளவுக்கு டேங்க்ல ஃபியூயல் இருக்கின்றது. எனவே அவ்வளவு எரிபொருளும் ஒரே வினாடியில் வெடித்து சிதறும் போது அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தது 5-6 குடியிருப்புகளை நாசம் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த குடியிருப்புகள், அங்கிருந்த வீடுகள், கடைகள், அலுவலகங்கள் போன்றவை எல்லாம் கூட எரிந்து நாசமாகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை என்றாலும் கூட அங்கிருந்து வெளியாகக்கூடிய சிறு சிறு காணொலிகளை பார்க்கும் போதே தெரிகின்றது அந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் எந்த அளவுக்கு சிதறி போய் கிடைக்கின்றது என்பதை. எனவே அந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் பல்வேறு குடியிருப்புகள் மீது தூக்கி வீசப்பட்டதாகவும் நெருப்பு பிழம்புகள் தீப்பற்றி எரிந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். எனவே நேரில் பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்பது அவர்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீண்டு வரவில்லை என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. விபத்து நிகழ்ந்தது தெரியாமல் தொடர்ந்து சகஜ நிலை வரக்கூடிய நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், விமானம் விழுந்து நொறுங்கிய சில நொடிகளிலே அகமதாபாத் அந்த பகுதியிலே புகைமூட்டம் ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து குறிப்பிடுகிறார்கள்.